புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். டெல்லி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு துவக்கம். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடக்கிறது. மொத்தம் 699 பேர் போட்டியில் உள்ளனர். ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நடக்கிறது. டெல்லி முதல்வர் அதிஷி கல்காஜி தொகுதியிலும் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடில்லி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். ஆம் ஆத்மியின் செல்வாக்குமிக்க தலைவர்களை எதிர்த்து பாஜக வலுவான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. காலை முதலே ஏராளமான வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டு போட்டனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் செய்துள்ளது. பாதுகாப்பு பணியில் 30,000 டெல்லி போலீசார், 22,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு கிழக்கு அயோத்தி மில்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் துவங்கி நடந்து வருகிறது. இன்று பதிவாகும் ஓட்டுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. டெல்லியில் நடக்கும் ஜனநாயக திருவிழாவில் அனைத்து வாக்காளர்களும் முழு ஆர்வத்துடன் பங்கேற்று மதிப்புமிக்க ஓட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போடும் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது சிறப்பு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நாதகாவுக்கு அஞ்சிய திமுக ஈரோட்டில் கடைசி நேர கவனிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இன்று நடக்கிறது. திமுக நாதக வேட்பாளர்கள் உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் ஒதுங்கியதால் திமுக, நாதக இடையே போட்டி நிலவுகிறது. எப்படியும் வெல்வோம் என்ற நம்பிக்கையில் பல அமைச்சர்களின் வருகை, முதல்வர், துணை முதல்வர் பிரச்சாரத்தை உள்ளூர் திமுக தவிர்த்தது. ஆனால் ஈவேர குறித்தும் திமுக ஆட்சி குறித்தும் சீமான் உள்ளிட்டோர் பேச்சால் பிரச்சார களம் கலகலத்தது. இதனால் யுக்தியை மாற்றிய திமுகவினர் பிரச்சாரம் மேடை பேச்சை தவிர்த்து வீடு வீடாக சென்றும் வாக்காளர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றும் சிறிய அளவில் ஊக்கப்பரிசு கொடுத்தும் கவனித்தனர். கடந்த 2023 இடைத்தேர்தலில் நாதக 10,827 ஓட்டுகள் பெற்றது. இம்முறை அதைவிட கூடுதலாக அல்லது டெபாசிட் பெற்றுவிடக்கூடாது என திமுக பல முயற்சிகளை மேற்கொண்டது. இதனால் எப்படியாவது வாக்காளர்களை ஓட்டளிக்க செய்தாக வேண்டும் என்ற அச்சத்தால் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களை கடந்த 2, 3, 4 கடைசி நேர கவனிப்பு வாயிலாக திமுக குஷிப்படுத்தியது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், மொத்த காட்சியும் மாற்றிய உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு வெட்டி உயிர் பலி கொடுக்க முயன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கோயிலின் புனித தன்மையை பாதிப்பதாக கூறி இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என சொல்லி சில அமைப்புகள் ஆக்கிரமிப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்தில் அறப்போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என காரணம் காட்டி போலீசார் அனுமதி மறுத்தனர். மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பரங்குன்றத்தில் வசிக்காதவர்களை போலீசார் வெளியேற்றினர். மதுரை மாநகர் முழுவதும் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள அனைத்து தெருக்களின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீறி கோயிலுக்கு செல்ல முயன்ற பெண்கள் உட்பட 485 பேரும், திருப்பரங்குன்றத்திற்கு தென் மாவட்டங்களிலிருந்து புறப்பட்ட 731 பேரும் கைது செய்யப்பட்டனர். திருச்சி, புதுக்கோட்டை, விருதுநகர், கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்து அமைப்பினர் பலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இந்து அமைப்பினர் போராட்டத்திற்கு போலீஸ் காட்டிய கெடுபிடிகளை தொடர்ந்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் அவசர மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 144 தடை உத்தரவை நீக்க வேண்டும், போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா அமர்வு 144 தடை உத்தரவு அமலில் உள்ளபோது பிப்ரவரி 3 அண்ணாதுரை நினைவு நாள் ஊர்வலத்திற்கு எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியது. பின் பழங்காநத்தத்தில் மாலை 5 முதல் 6 மணி வரை அமைதியான முறையில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தலாம். எவ்வித ஆட்சேபகரமான கோஷங்களையும் எழுப்பக்கூடாது. அதை போலீசார் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால் அதற்கு மனுதாரர்கள் பொறுப்பேற்க வேண்டும்.
மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர் February 19 பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அந்த உத்தரவின்படி இந்து அமைப்பினர் மதுரை பழங்காநத்தத்தில் போராட்டம் நடத்தினர். திருப்பரங்குன்றம் காப்போம், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. சிறந்த ஓய்வூதிய திட்டம் எது? குழு அமைத்த தமிழக அரசு. மாநில அரசு ஊழியர்களுக்கு கடந்த 2003 ஏப்ரலில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கிடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த 2004 ஜனவரியில் தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மாநில அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது. மாநில அரசு ஊழியர்கள் 2003 ஏப்ரலுக்கு முன் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரி போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜனவரியில் மத்திய அமைச்சரவை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தது. இது வரும் ஏப்ரல் முதல் அமலுக்கு வருகிறது. இந்த 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்திட குழு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முன்னாள் இயக்குநர் சண்முகம், நிதித்துறை உறுப்பினர் செயலர் பிரித்திக் தயாள் ஆகியோர் அடங்கிய குழுவை அரசு அமைத்துள்ளது. இந்த குழு மாநில அரசின் நிதிநிலை மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கை ஆகியவற்றை கருத்தில் வைத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஓய்வூதிய முறையை பரிந்துரை செய்யும். இந்த குழுவின் பரிந்துரைகளை 9 மாதத்திற்குள் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IS பயங்கரவாத இயக்கத்துடன் கோவை இளைஞர்களுக்கு தொடர்பா? NIA விசாரணை. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள IS பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆட்களை சேர்ப்பதாக NIA அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. ஜனவரி 28ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணியாற்றி வந்த அப்துல் ஃபாசித் என்பவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னையில் இருந்து கொண்டே IS பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்க்க பல மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களை மூளைச்சலவை செய்ததும் தெரிந்தது. இதற்காக அவர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு பல முறை வந்து சென்றதும், இங்கு சில நாட்கள் தங்கியிருந்து இங்குள்ள இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாத இயக்கத்தில் சேர மூளைச்சலவை செய்ததும் தெரியவந்தது. கோவைக்கு ஃபாசித் எப்போது வந்தார், எங்கு தங்கியிருந்தார், யார் யாரை சந்தித்து பேசினார் என்பது குறித்த விவரங்களை NIA அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். ரூபாய் 102 கோடி GST செலுத்துங்க, LIC நிறுவனத்திற்கு நோட்டீஸ். LIC நிறுவனத்திற்கு 102 கோடி ரூபாய் GST செலுத்த கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள நிறுவனம் கடந்த 2017-18 முதல் 2021-22 வரையிலான 5 நிதியாண்டுகளில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அலுவலகங்கள் செலுத்த வேண்டியதை விட குறைவான GST செலுத்தியதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. GST அபராதம், வட்டி என மொத்தம் 101.95 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய முடியும் என்பதால் அது பற்றி ஆராய்ந்து வருவதாக LIC தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்திற்கும் 456 கோடி ரூபாய்க்கு GST நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஜூலை முதல் 2024 மார்ச் வரை விற்பனை செய்யப்பட்ட உதிரி பாகங்களுக்கான GSTயில் முரண்பாடு உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என ஹீரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சரக்கு தர வீடியோலாம் எடுக்காதீங்க, அண்ணன் திமுகல இருக்காரு தெரியுமா? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமாதேவி கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. இதன் அருகே உள்ள பாரில் 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு சரக்கு, பாக்கெட் சாராயம் விற்பனை ஜோராக நடக்கிறது. அப்பகுதியைச் சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் சட்டவிரோத மது விற்பனையை வீடியோ எடுக்க சென்றனர். அப்போது பாரில் இருந்த ஊழியர்கள் திமுகவைச் சேர்ந்த கல்லாநத்தம், ஜோதிவேல், பாலுதான் கடை வைத்துள்ளனர். போலீசாருக்கு மாமூல் கொடுத்துதான் கடை நடத்துகிறோம், உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறோம் என்றனர். பாக்கெட் சாராயம் விற்கப்படும் வீடியோ வெளியானதை தொடர்ந்து சேலம் கூடுதல் SP பாலகுமார் தலைமையில் ஆத்தூர் ஊரகம் மதுவிலக்கு போலீசார் அங்கு விரைந்தனர். டாஸ்மாக் திறப்பதற்கு முன்பே பாரில் மது விற்பனை நடப்பது விசாரணையில் தெரியவந்தது. சாராய விற்பனையில் ஈடுபட்ட சக்திவேல், சுரேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கல்லாநத்தம், வைத்தியநாதபுரத்தைச் சேர்ந்த திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ஜோதிவேல், ஆத்தூர் நகராட்சி 18வது வார்டு திமுக கவுன்சிலர் கங்கை அம்மாளின் கணவரும் வார்டு செயலாளருமான ரவி கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான ஆத்தூர் திமுக 26வது வார்டு செயலர் இளங்கோவை மண்ணை போலீசார் தேடுகின்றனர். பழம்பெரும் நடிகை புஷ்பலதா காலமானார். பழம்பெரும் நடிகையும் நடிகர் AVM ராஜனின் மனைவியுமான புஷ்பலதா காலமானார். அவருக்கு வயது 87.
1961ஆம் ஆண்டு கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படம் மூலம் புஷ்பலதா நடிகையாக அறிமுகமானார். அன்றைய காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, எஸ். ராஜேந்திரன் உள்ளிட்ட பலருடனும் இணைந்து நடித்திருந்தார். ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நடித்தபோது அவருடன் காதல் மலர்ந்தது. இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். சகலகலா வல்லவன், நான் அடிமையில்லை ஆகிய படங்களில் துணை கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார். இந்நிலையில் சென்னையில் வசித்து வந்த புஷ்பலதா வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.